वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानसमस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல 2வது பద్ధதி சமாட்சா பద్ధதி. இந்த சமாட்சா பద్ధதியில 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இதுவரைக்கும் சுவாமியினுடைய பொருள பிரகாரம் நுணுவித்தோம். இதுல வரைச்சே 3வது ஸ்லோகத்துல சொல்லச்சே धर्मिडोपनिषन् मुनिनामणि पादके त्वया च प्रसिताभ्रं शतगोपसंज्ञैव द्वितयं सकलोपजीव्यमासीत् प्रथमेन श्रुतिरन्यत तदर्थः. எம்பெருமானுடைய அதாவது மணிபாதுக இந்த சடாரின்ற ஒரு திருநாமத்தை இந்த பெயரை நம்மாழ்வாரும் பாதுகையும் 2 பேரும் சூட்டின்றதுனால 2 பேருக்கும் இந்த பேர் இருக்கிறதுனால நம்மாழ்வார் அந்த பெயரை அவர் தரிச்சிருக்கிறதுனால வேதத்துக்கு ஒரு உபஜீவியத்துவம் ஏற்பட்டது. எல்லாராலையும் அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ் வேதம் தமிழ் மறை என்கிற வேதத்தை அவர் பண்ணினபடினால வேதத்தை தமிழ்ல பண்ணினதுனால வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொன்னார். அதே அந்த சடகோபன்ற திருநாமத்தையே சடாரிந்த திருநாமத்தையே பாதுகையும் தரிக்கிறதுனால வேதத்தின் விழுப்பொருளாக சொல்லப்பட்ட ஸ்ருத்தியர்த்தம் அது எம்பெருமான் விஷயத்துல அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு எல்லாரும் எம்பெருமானுடைய மேன்மையை அறியும்படியாக ஆச்சரியம் சொல்லி சொன்னார். அதாவது இந்த சடாரி மூலமாக இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, ஒரு கால விசேஷத்துல சிலர் தான் கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கலாம், சில பேர் சேவிக்க கூடாதுன்ற ஒரு நிலை கூட இருந்தது. ஆனா வீதியில பெருமாள் ஏழுட்டே இருந்தாக்க எல்லாரும் சேவிக்கலாம், எல்லாருக்கும் அந்த ஸ்ரீசடாரி பிரசாதம் அனுகிரகம்ன்றது எல்லாருக்குமே ஏற்படுறது. இப்ப எல்லாருக்குமே அந்த ஸ்ரீசடாரியினுடைய அனுகிரகம் ஏற்படுறதுனால வேதத்தின் விழுப்பொருளாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய பிரசாதத்தை அனுகிரகத்தை எல்லாருமே அடைந்து உய்வதற்கு வழிவகுத்தது ஸ்ரீசடாரி என்றும் ஒரு பொருள் அது. தொதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமாததான ரூபம். நம்மாழ்வார் 4ஆம் வர்ணத்துல அவதாரம் பண்ணினத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டாக்க, அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து உண்டானது பத்யாகம் சுத்ரோஜாயத்தான்னு சொன்னார். அதே மாதிரி பூமிக்கும் ஒரு ஏற்றம் இருக்கு. தொதுபாஸ்ரிதம்னு சொல்லச்சு பத்யாம் பூமி திசஸ்ரோத்ராத்துன்னு அதுல இருந்து திருவடியில இருந்து பூமி உண்டாச்சு. திசா ஸ்ரோத்ராத்து திசா காதுல இருந்து திக்குகள்லாம் உண்டாச்சுன்னால இந்த விராட் புருஷனுக்கு வரத்தே சொல்றோம். புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் பூமியில 4வது வர்ணத்துல தானே பாதுகா தேவியை நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி அந்த திருவடிக்கு உண்டான ஏற்றத்தை கொடுத்திருக்காருன்னு அதையும் நாம இதுவரைக்கும் பார்த்தோம்.
இப்போ இன்னொரு சுவாரஸ்யம் சொல்ற, நம்மாழ்வார நினைக்கிற சன்னிவேசம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பாதுகையும் நினைக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் வரும். பாதுகா தேவியும் நினைக்கிற சன்னிவேசம் எங்க வருதோ அங்கெல்லாம் நம்மாழ்வார் நினைக்கிற ஒரு இதுவும் வரும். ஆகர்ணிய கர்ணாத்மவந்தः காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேः மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே த்வாம் ததேகநாமானமனுஸ்மரந்தி. ஆத்மவந்தகா ஹே மணிபாதுகேன்னு மணிபாதுகையை பார்த்து சொல்ற வார்த்தை. ஆத்மவந்தகா என்ன, ஆத்ம ஜானம் நிரம்ப பெற்றவர்கள் ஆத்மவந்தகாங்கிறதுனால சொல்றது ஞானிகள்னு சொல்றோம். யார ஞானின்னு சொல்றது, பெரிய சயின்ஸ்ல கெட்டிக்காரெல்லாம் இருந்துருக்கா, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சுவா, இன்னும் இப்ப சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்துவா, இப்படி எல்லாம் இருந்துருக்குவா, செவ்வாய் கிரகத்துக்கு கூட போறவா இருக்கா, இவெல்லாம் ஞானிகள்னு இவாள சொல்றதா? இல்ல வேதாந்த தர்க்கம் வாசிச்சிருக்கா, வியாக்கரணம் வாசிச்சிருக்கா, மீமாம்சம் வாசிச்சிருக்கா, அவளை ஞானிகள்னு சொல்றதா? அல்லது வேதாத்தியன சம்பத்தோட இருந்துருக்கா, அவளை ஞானிகள்னு சொல்றதா? யார ஞானிகள்னு சொல்றதுன்னு கேட்டா, தொகையான கல்விகள் சூழ வந்தாலும்னு சொல்ற. இது எல்லாம் வெறும் சங்கியதான். இத்தனை பிஎஸ்சி வாசிச்சிருக்கேன், எம்ஏ வாசிச்சிருக்கேன், எம்எஸ்சி வாசிச்சிருக்கேன், இத்தனை டாக்டரேட் வாசிச்சிருக்கேன், இத்தனை டிகிரி வாசிச்சிருக்கேன்னு சொல்றது எல்லாமே இவையெல்லாம் வெறும் தொகை, ஒரு சங்கிய எண்ணிக்கைக்கு தானே தவிர இவை எல்லாமே இந்த படிப்புல சேர்ந்ததாக கணக்கிட மாட்டார். அப்ப என்ன இதுன்னு, துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றவா யார் இருக்காளோ அவள் தான் உண்மையான ஞானிகள். அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை துவயார்த்த வேதிகளாக இருந்திருக்கிற ஞானிகள் அவள்தான் ஆத்மவந்தகான்னு சொல்ற. ஆத்மவந்தகான்னா ஆத்ம ஜானம் உடையவர்கள், அதாவது பிறவி அடைந்த பயனை பெற்றவர்கள்னு அர்த்தம் ஆத்மவந்தகான்றது. அவள்லாம் என்ன பண்றான்னா, கர்ணாமிருதம் காதா சஹஸ்ரம் ஷடகோபசூரேஹே ஆகர்ணிய, செவிக்கினிய செஞ்சொல்லாக இருந்திருக்கிறது, கர்ணாமிருத்தமாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. அந்த கேட்கிறவாளுடைய செவிக்கு இனிமையாக இருந்திருக்கிற காதா சஹஸ்ரம் 1000 ஸ்லோகங்கள். காதா சஹஸ்ரம்னு சொல்றதுக்கு நம்மாழ்வார் 1000க்கு மேலேயும் பண்ணிருக்கேன். அதுலயும் திருவாய்மொழிக்கு ஒரு ஏற்றம், 1000 என்று பல இடத்துல சொல்லி சொல்றார். 1000 வார்த்தையை அந்த நம்மாழ்வாரே உபயோகப்படுத்துற வார்த்தை இது. அகையில காதா சஹஸ்ரம் இப்படி 1000 பாசுரங்கள் அடங்கின அந்த கர்ணாமிருத்தமாக இருந்திருக்கிற அந்த நம்மாழ்வாருடைய சீசுக்திய ஆகர்ணிய கேட்டு அர்த்தம். அதாவது பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒரே திருநாமத்தோட இருந்துருக்கான், சடகோபன்ற ஒரு திருநாமத்தோட. அந்த பாதுகையினுடைய நாதம் மாதிரி இருந்துருக்கு. பெருமாள் பாதுகையை சாத்திண்டு ஏழ்நேர்னாக்க ஜல் ஜல்னு ஓசையோட போறது அந்த பாதுகையினுடைய சப்தம் மாதிரி இருக்கிறதா திருவாய்மொழி. அது உன்னுடைய நாதம் எப்படி செவிக்கு இனிமையாக இருந்துருக்கோ அந்த மாதிரி அந்த உன்னுடைய பாதுகாதேவியினுடைய நாதத்தை அனுகரிக்கிறது, அந்த நாதத்தை போன்றதாக இருப்பது அந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை இயற்றதாரதையும் அதே மாதிரி இதுக்கு மேல ஒண்ணு சொல்லி சொன்னார், சகலோபஜீவிய மாசித்து த்விதயம்னு சொல்லி சொன்னார். ஒன்ன போலவே எல்லோருக்கும் ஒய்யும் வழியை காட்டியபடியினாலையும் அந்த பாதுகையை சேவிக்கச்செல்லாம் நம்மாழ்வாருடைய ஞாபகம் நமக்கு வருது.
அந்த சேவிக்கச்சே நம்மாழ்வாருடைய ஞாபகம் வரதோட மாத்திரம் இல்ல, நம்மாழ்வார சேவிக்கச்சேயும் நம்மாழ்வாருடைய காதா சகஸ்திரம்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழிய அனுசந்தானம் பண்ணச்சேயும் உன்னையே நினைக்கிறதாக இருந்திருக்கோம். அதுதான் ஒரு விசேஷம். அந்த திருவாய்மொழிய அனுசந்தானம் பண்ணச்சே இது மொத்தம் அப்படியே பாதுகையினுடைய மஞ்சு துவனியாக இருந்திருக்கு, அழக துவனியாக இருக்குன்றது வருது. அந்த பாதுகையினுடைய மஞ்சு துவனி எப்படி இனிமையாக இருந்திருக்கோ அந்த மாதிரி அது இருந்திருக்கு. அந்த இனிமை கர்ணாமிரதமாக இருந்திருக்கு திருவாய்மொழி. ஆகையால பாசுரங்களை அனுபவிக்கச்செல்லாம் பாதுகையை தான் நினைக்கிறான். அந்த முன்ன சேவிக்கச்செல்லாம் நம்மாழ்வாரு தான் நினைக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் அதாவது நம்மாழ்வாரும் அந்த பாதுகா தேவியும் விட்டு பிரியாதவர்களாக ஒரு இணையாக இருக்கிறார்கள். ஒருத்தரை நினைக்கச்செல்லாம் இன்னொருத்தர் நினைக்காத, பாதுகைய இது பண்ணச்சே நம்மாழ்வார நினைக்காத பாதுகையை நினைக்க முடியாது. நம்மாழ்வார நினைக்கச்சேயோ நம்மாழ்வாருடைய செய்சூக்திகளை அனுசந்தானம் பண்ணச்சேயோ பாதுகையினுடைய ஸ்மரணம் இல்லாத இருக்காதுன்றதான் சொல்ற. ஆகர்ணிய கர்ணாமிருதமாத்மவந்தா गाथा सहस्रं षठकोपसूरेः मञ्जुप्रणादां मणिपादुके त्वां तदेकनामानमनुस्मरन्ति. ரெண்டு பேரும் ஒரே பேரோட இருக்கிறபடினால ஏகநாமானம் அனுஸ்மரந்தின்னு இப்போ ஒரே பெயரை உடைய ஒன்னையும் நம்மாழ்வாரையும் அனுஸ்மரந்தி சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். இதுக்கப்புறமா நம்மாழ்வாரை காட்டிலும் பாதுகைக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. யசப்தபர்வவ்யவதான துங்காம் சேஷத்வகாஷ்டாம் அபஜன் முராரேஹ தஸ்யாபி நாமோத்வஹனாத்வயாசௌ லகூகிருதோ பூத் ஷடகோபசூரிஹி. நம்மாழ்வாருடைய ஏற்றமே எதனாலன்னு கேட்டா, பாகவதாளுடைய பெருமைய உலகோருக்கு உணர்த்தியதோட மாத்திரமில்ல, தன்னை சொல்லிக் கொள்ளும் பொழுது பாகவதர்களுடைய தாசனாக சொல்லிக் கொள்வதிலேயே பெருமைப்பட்டவர். அதனாலதான் நம்மாழ்வாருக்கு ஏற்றம். இப்ப நம்மாழ்வாருடைய திருநாமத்தையே பாதுகாதேவி ஏற்று இருக்காளாம். ஏன்னா அவளுக்கும் சடாரின்னு பேரு, நம்மாழ்வாருக்கும் சடாரின்னு பேரு. இப்ப இவ ரெண்டு பேருக்குள்ள யார் உயர்ந்தவர்கள் என்று பார்த்தோம்னாக்க அதுல பாதுகாதேவி தான் உயர்ந்தவள்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. யஹா சப்தபர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரேஹே. யஹா யாதொரு நம்மாழ்வார் சப்தபர்வ வியவதான துங்காம் 7 படிகள் நடுவுல இருக்கிறதுனால, வியவதானன்றது இடையிட்டு இருப்பதனால துங்காம் உயர்ந்து இருக்கின்றவராக உயர்ந்ததாக இருக்கிற முராரேகே சேஷத்துவ காட்டம், எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மையினுடைய உயர்ந்த நிலையை அடைந்தார்னு சொல்ல. பகவத் சேஷத்துவம் என்பது பாகவத சேஷத்துவ பரியந்தமாக கடவது என்று ரகசிய திரைசாரத்துல சுவாமி சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு நாம சேஷபூதமாக இருந்துட்டு இருக்கோம். அது எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டா, பாகவத சேஷ பரியந்தம். எம்பெருமானுக்கு மாத்திரம் நாம தாசர்கள் அல்ல, பாகவதர் அவர் அடியார்களுக்கும் தாசன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த அடியார்களுக்கும் தாசன்னு சொல்லச்சே அதுல நம்மாழ்வார்
அதுல ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாராம். இது பகவத் சேஷத்துவ காஷ்டா என்பதாக சொல்றது. பாகவத சேஷத்துவன்றது நம்மாழ்வார் 2 பதிகங்களால பாகவதாளுடைய பெருமையை அருளி செய்திருக்க. பயிலும் சுடரொளி மூர்த்தி என்று ஆரம்பிக்கிற ஒரு பதிகம், அதே மாதிரி நெடுவார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துன்னு அது 8ஆம் பத்துல வரக்கூடிய ஒரு பதிகம், கடைசி பதிகம். இந்த 2 பதிகங்கள்லையும் பாகவதாளுடைய பெருமையை பறக்க பேசியிருக்கேன். என்னன்னு கேட்டா, இந்த பயிலும் சுடரொளி மூர்த்திக்கு ஒரு உபாக்கியானம் கூட சொல்ற வழக்கம். உபாக்கியானம்னாக்க ஒரு நிகழ்வு. நஞ்சியரோ யாரோத்த ஒரு மகான் எழுந்தருள் இருந்த, அவருக்கு ரொம்ப வயசான சமயம், அவர் திருமேனி தளர்ந்து இருக்கிற சமயம் அது. அவரிடத்துல ஒரு ஆச்சாரிய புருஷனா இருந்திருக்கிறவர் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணணும், தெய்வ காலக்ஷேபம் சாய்க்கணும்னு சொன்னாராம். தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய தளர்வை நினைச்சு முதல்ல ஏதோ ஒரு பதிகத்துக்கு சொல்லிட்டு, ஒரு பதிகம் 2 பதிகத்துக்கு சொல்லிட்டு, என்னால ரொம்ப சொல்ல முடியல, இப்போ தன்னிடத்துல காலக்ஷேபம் பண்ண ஒருத்தரை காண்பிச்சு அவரிடத்துல போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவரை சொல்றேன், நான் சொன்னது எல்லாத்தையும் அவர் கிரகிச்சுட்டு இருக்கார், அவர் மூலமா நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாராம். இவர் ஆச்சாரிய புருஷனா இருக்கு அப்படின்னால அந்த பிறப்புனால எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவர்ன்ற மாதிரி ஒரு பாவம். அதனால அவர் என்ன பண்ணிட்டு, இது வரைக்கும் நீர் எவ்வளவு சொன்னாரோ சொன்னது போறோம், நான் அவருண்டெல்லாம் ஒண்ணும் நான் கேட்கல என்று சொல்லிட்டேன். அப்போ இந்த சுவாமியா இருக்கிறவர் என்ன சொன்னாராம், சாதாரணமா இந்த குரு சிஷ்ய பாவம் வரைச்சு ஒரு உபதேசம் பண்ணச்சு ஆச்சாரியால் ஒரு மனையான போட்டு மேல உட்காந்துட்டு இருப்பா, சிஷ்யாலா இருப்பா, கீழே இருப்பா, இப்படிதான் உபதேசம் பண்ற வழக்கம். இவர் என்ன பண்ணார், இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நேர் ஆச்சாரிய புருஷனா இருந்து மனையிலேயே உட்காந்துக்கும், அவர் கீழே உட்காந்து சொல்லட்டும், அவர் அதுக்கும் சித்தமா தான் இருப்பார், நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுவார், நீர் திருவாய்மொழியினுடைய பொருளை பகவத் விஷயம் கேட்காத இருக்க வேண்டாம், நீர் அவசியம் கேட்கணும்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே அந்த ஆச்சாரிய புருஷனும் சரின்னு ஒத்துட்டாராம், பானா போயிட்டு போறதுன்னுட்டு. ஆச்சாரியன் எப்படி நியமிச்சாரோ அதே மாதிரி தான் கீழே உட்காந்துண்டு அந்த சிஷ்யனா கேட்கிறவரை மேல உட்காந்து வச்சுட்டு இவர் எல்லா விஷயத்தையும் அந்த திருவாய்மொழியினுடைய பாத்திரங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாராம். திடீர்னு ஒரு நாள் இந்த ஆச்சாரிய புருஷனா இருக்கவர் தனக்கு சுவாமியிடம் வந்தாராம். என்ன சொன்னங்கன்னு கேட்டாராம். அவர் எனக்கு பாடம் சொல்ல மாட்டேன்ற, எனக்கு இதுக்கு மேல பகவத் விஷயம் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன், நீ சொல்லிதான் பகவத் விஷயம் சொல்லணும், மீதி பாத்திரங்களுக்கும் சொல்லணும்னு கேட்டாராம். ஏன் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு கேட்டா, அங்கதான் சூக்ஷ்மமான விஷயமே இருக்கு. இந்த பயிலும் சுடரொளி மூர்த்தி பதிகம் வரத்துக்கு முன்ன வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன். இந்த பயிலும் சுடரொளி மூர்த்தி பதிகம் வந்த உடனே அதுல பாகவதாளுடைய பெருமை பறக்க பேசப்பட்டிருப்பதனால அந்த விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விஸ்தாரமா சொல்லி வரைகிறோ அந்த கேட்க செய்ய இவருக்கும் அதனால ஆட்கொண்டவராக ஆகி, யார் தனக்கு இத பகவத் விஷயத்தை காலக்ஷேபம் சொல்றாரோ அவரை கூட்டு நேர் மனையில உட்காந்துருக்கோம், நான் கீழே உட்காந்து கேட்கறேன்னு சொன்னாராம். அவர் என்ன பண்ணிட்டு, என்னுடைய ஆச்சாரிய நியமனம் என்னை கீழே உட்காந்துதான் சொன்னேன், நேர் தான் மனையில உட்காரணும், நான் கீழே தான் உட்காந்துப்பேன்னு அவர் சொல்லிட்டு, இவாளுக்குள்ள ஒரு விவாதம் வருது. விவாதத்துல அவர் சொல்ல மாட்டேன்னு போயிட்டார். அதான் அவர் சொன்னார். இத சொல்லச்சே அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லச்சேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சு போச்சு.
பயிலும் சுடரொளி மூர்த்தியோ என்று கேட்டாராம். அந்த பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு வரக்கூடிய அந்த பதிகம் அளவு வந்துட்டா இப்போ என்று கேட்டாராம். அதில் அந்த பயிலும் சுடரொளி மூர்த்தின்றது இருக்க அந்த திருவாய்மொழியில அந்த பதிகத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லப்படுகிறது. நெடுமார்க்கடிமை, பயிலும் சுடரொளி மூர்த்தி, இந்த 2 பதிகங்களுக்கும் அதுல சாதிக்கிற அடியார்ந்த வையம் உண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும் படி யாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று அடியார் அடியாருக்கு அடியார் அடியாருக்கு அடியார் அடியாருக்கு அடியார்ன்ற முறையில 7 பருவம் இடையிட்டது 7, 8வதாக தன்னை பாவிச்சுகிறாராம் நம்மாழ்வார். இதனால எம்பெருமானுக்கு சேடபூதமானவர்களையே யார் சிறந்தவர்கள்னாக்க நம்மாழ்வார் உயர்ந்த ஒரு நிலையில இருந்துருக்காருன்னு சொல்றாரு. குலசேகராழ்வனும் சாதிக்கிற முகுந்த மாலையில ஸ்வத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாத. அதுல 6 தான் வருது. ஸ்வத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்யன்னு 6 சொல்லிட்டு 7வதா வந்துடுது. இங்க 7 சொல்லிட்டு 8வதா வர அவர் காட்டுல இன்னும் ஏற்றதாக எடுத்துவதில்ல. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா எஸ் சப்தபர்வம் அவதானத்துங்காம் சேஷத்வ காட்டாம் அபஜன் முராரேஹே. அப்போ அந்த எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கிற தன்மையில ஒரு மிக உயர்ந்த நிலையை நம்மாழ்வார் அடைந்தேர்னு சொல்லிட்டு இருக்கான். சஸ்யாபி நாமோத்வஹனாத்வயாசௌ லகு கிருதோ பூத் சடகோபசூரேஹே. சஸ்யாபி நாமோத்வஹனாத், அந்த எம்பெருமான் அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை நீ ஏந்தி இருக்கிறதுனால, அந்த பேரை வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கும் ஒருபடி மேல ஆயிட்டான். அதான் ஒரு சுவாரஸ்யம். அடியார் 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 தம் அடியார் அடியார்னு எல்லாம் சொல்லி சொன்னாலும் கூட அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தையே வச்சிருந்ததுனால அவருக்கு இத்தனை பேருக்கு 7 பர்வாக்கும் கீழே தன்னை சொல்லிட்டு இருக்க, அவருக்கும் கீழே தாம் அந்த பேரை வச்சுக்கிறதுனால அவருக்கும் கீழே அவருக்கும் தாசனாக நீ ஆயிட்டதுனால 8 பருவா தாண்டி நீ இருக்கிறதுனால உனக்கு லகுகிருதோ பூத் சடகோப சூரின்னு நம்மாழ்வார் லகுகிருத்தராக ஆயிட்டே, அவர் என்ன தாழ்ந்தவராக ஆயிட்டேன்னு அர்த்தம். அதில் உனக்கு லகுகிருதோ பூத்தம்னாக்க என்ன, இந்த தராசில வைக்கச்சே கனமா இருக்கிறது தான் உயர்ந்ததாக ஆகும். அது லகுவா இருக்கிறதுனாக்கா அது தாழ்ந்த வஸ்து, அது காட்டில இது குறைச்சலான வஸ்துன்னு அர்த்தமாயிடும். நம்மாழ்வார் குறைச்சலாம் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றோம். இங்க தஸ்யாபி நாமோத்வஹனாத்வயாசௌ லகுகிருதோ பூத் சடகோபசூரிஹி. அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வச்சிருந்ததுனால அவருக்கும் தாசன்னு எப்படி ஏற்படுறதுன்னு ஒரு கேள்வி வரும். நாம சில பேரை நாம வச்சுக்கிறோம், நம்ம குழந்தைக்கு வைக்கிறோம், பேரை வைக்கிறோம், பெரியவாளுடைய பேரை வைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம். அந்த பெருமாளுடைய பேரை நாம வைக்கச்சே அந்த தேவ பெருமாளுடைய ஒரு ஈடுபாடு வரதன்னு நம்ம பசங்களுக்கு பேர் வைக்கிறோம். அதே மாதிரி அந்த நம்மாழ்வாருடைய ஒரு அவதாரத்துல வந்ததுனால வகுலாபரணம்னு ஒரு பேர் வைக்கிறோம். இப்படி எல்லாம் சடகோபன்னு பேர் வைக்கிறோம். விசாகத்துல பிறந்ததுனால சடகோபன்னு பேர் வைக்கிறோம். இப்படி எல்லாம் பேரை நாம வைக்கிறோம். நம்ம இப்ப இந்த பேர் வைக்கச்சேயே அந்த எந்த ஒரு பேரை வைக்கச்சேயோ அவளுடைய மேன்மையை வெளிப்படுத்திட்டு தன்னுடைய தாழ்மையும் அந்த வெளிப்படுத்துவதாக தான் இருக்கு அந்த பேர் வைக்கிறது. அப்ப இதுல இருந்து சடகோபன்ற நம்மாழ்வாருடைய திருநாமத்தை பாதுகா தேவி சூட்டின்னு இருக்கிறதுனால அவரை காட்டிலும் அடுத்தபடியில வந்தது. அடுத்தபடியிலன்னாக்க இன்னும் விசேஷமா ஆயிடுறா, பாகவத சேஷத்துக்குள்ள வரச்சே இன்னும் ஆயிடுறா சொல்ற. சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, தாசிய லட்சணத்தை சொல்லச்சே
பத்யம் அங்குளி விச்சேதா இதெல்லாம் தாசி லட்சணத்துக்கு பத்யம் அங்குளி விச்சேதா உரோ விநியஸ்தம் அக்ஷரம் தன் நாம வகனம் சேதி தாஸ்யமேத சதுர்விதம். பத்யம் அங்குளி விச்சேதம், அப்புறமா உரோ விநியஸ்தம் அக்ஷரம் தன் நாம வகனம், இது 4. இப்போ இதுல 2வது அந்த ஏற்புடையது இல்லை, இதெல்லாம் தாசியத்தை சொல்றதுன்னு சொல்ற. அவளை பத்தி எப்ப பார்த்தாலும் அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த காதைய சொல்லிட்டு இருக்கிறது இருக்க, அது பத்தியம்ன்றது இருக்க அவனுக்கு அடிமைன்றத தெரியப்படுத்துறது. அதே மாதிரி அங்குளி விச்சேதம்னாக்க ஏகலவ்யன் மாதிரி இருக்கிறவாள்லாம் என்ன, ஏகலவ்யன் என்ன பண்ணா அந்த கட்டவரலையே வெட்டி கொடுத்துட்டான். ஆச்சாரியனுக்காக தன் ஆச்சாரியனுடைய தாசன் தானன்றதுனால அங்குளி விச்சேதம் பண்ணிட்டான். ஆனா அந்த அங்குளி விச்சேதத்தை பெருமாள் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா தன்னுடைய தாசனுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னா அது பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகல அது சாம்பிரதாயிகமான இதெல்லாம் அது வரல. அதே மாதிரி இந்த இப்பெல்லாம் இந்த பச்சை குத்திக்கிறது இது பண்றதெல்லாம் சொல்றாள், இந்த கையில எழுதிக்கிறது, இந்த பேரை எழுதிக்கிறது, இது பண்றது குத்துறதெல்லாம் பண்றாளோ இல்லையா, அந்த மாதிரி தன்னைக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிச்சவாளாகவோ ரொம்ப அவளுக்கு தான் அடிமைன்றத தெரியப்படுத்துறதுக்காக மார்லியே கூட பச்சை குத்திப்பான். அதே மாதிரி அவ பேரை வச்சுக்கிறது, இதெல்லாம் தாசியத்துவத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆகையால இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய திருநாமமாகிற சடாரின்ற அந்த பெயரை பாதுகாதேவியும் சூட்டின்றதுனால அந்த பாதுகாதேவி நம்மாழ்வாரை காட்டிலும் உயர்ந்தவளாக ஆயிட்டா. ஆகையால நம்மாழ்வார் தாழ்ந்து போயிட்டேரா. ராமர் வசதியா சீதா பிராட்டி வசதியா, ராமருடைய சரணாகத ரட்சணம் வசதியா, சீதா பிராட்டியினுடைய சரணாகத ரட்சணம் வசதியான்னு ஒரு கேள்வி கேட்டு பட்டர் அதுக்கு சொல்றேன். மாதர்மைதிலி ராட்சசி ஸ்வைதசைவ ஆர்திராபராதாஸ்மயா ரட்சந்தியா பவனாத்மஜாத் லகுகுதா ராமஸ்ய கோஷ்டீகிருதா என்று சொல்ற. காகந்தஞ்ச விபீஷணஞ்சன்னு ராமரும் சரணாகத ரட்சணம் பண்ணேன், சீதா பிராட்டியும் சரணாகத ரட்சணம் பண்ண. ராமருடைய சரணாகத ரட்சணம் காகாசுரன் விஷயத்திலையும் தெரியும், விபீஷணர் விஷயத்திலையும் சுப்பிரசித்தமானது. சீதா பிராட்டியினுடைய சரணாகத ரட்சணம் எப்போ அந்த யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு சொல்ற ஒரு நிலையில வந்து, அப்ப யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு வரைச்சே ஹனுமான் இடத்துல இருந்து ராட்சசிகளை காப்பாற்றினது இருக்க, அது சீதா பிராட்டி பண்ண சரணாகத ரட்சணம். ஆனா ராமர் பண்ண சரணாகத ரட்சணத்துல வரச்சே ராமர் என்ன பண்ணிருக்காருனாக்க, எல்லாரும் ஸ்ரீலோகான் சம்பரிக்கிறமே தமேவ சரணங்கதான்னு வித்தகனே ராமாவோ அபயம்னு சொல்லி சொன்ன பிற்பாடுதான் அவர் ரட்சணம் பண்ண. ஆனா ராட்சசி எல்லாம் வாயை திறந்து சொல்லவே இல்லை, வாய் மூண்டு இருந்துட்டு இருக்க. கண்ணாலதான் சீதா பிராட்டிய பாக்குறா. அவ என்ன சொல்லுவாள், நீதான் எனக்கு ரட்சிக்கணும்ன்றது. அதனாலேயே சீதா பிராட்டி ரட்சணம் பண்ணிருக்கான்னாக்கா, அப்ப லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா அந்த சரணாகத ரட்சணம்ன்ற விஷயத்துல வரைச்சே ராமனுடைய செயல் ரொம்ப எளிமையா எடுத்து லேசா எடுத்து இவள் தான் உயர்ந்ததாக எடுத்துன்னு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மாழ்வார் தன்னை சேஷம்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டது போக, அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தையே ஏற்று தன்னுடைய பெயராக வச்சிருந்ததுனால அந்த நம்மாழ்வாரை காட்டிலும் அந்த சேஷத்துவத்துல வரைச்சு
அது மிக உயர்ந்த நிலையை பாதுகாதேவி அடைந்தான். பர்வம் வியவதான துங்கான் சேகஸ்வகாஷ்டாமபஜன் முராரே தஸ்யாபி நாமோத்படனாத்வயாசௌ லഘூக்ருதோ பூத்ஸடகோபசூரிः தய்யாத்மனா மதுரிபோரசிசேஷபூதா பாதாஸ்ரயேண ச புனர்த்விகுணீகிருதம் தத் भूयोऽपि भागवत शेषतया तदेव व्यङ्कं पदावनिषठारि पदं बिभर्षि. என்ன அற்புதமா சுவாமி தாக்கிறேன் பாருங்க. இது இந்த ஸ்லோகத்தை நான் அடுத்த வாரம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு அடுத்த உபன்யாசம். ஆனா இந்த முழு ஸ்லோகத்தோட ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இது ரெண்டும் கொஞ்சம் நாள் இருந்தாலும் பரவாயில்ல, இதை சேர்த்தே சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன் நானு. என்ன ஒரு அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை பாதுகாதேவி தன் பெயராக பெற்றுக்கொண்டதுனால, தன் பெயராக வச்சிருந்ததுனால நம்மாழ்வாரை காட்டிலும் சேகபாவத்துல மிக உயர்ந்த நிலையை அடைந்தாள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இப்படி நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? தானும் அந்த திருநாமத்தோடு தானும் சடாரின்னு தன்னையும் அழைக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்ன்றத இந்த அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ற. கையாத்மனா மதுரிபோரசி சேஷபூதா. சேஷபூதா என்று சொல்லுங்க. நான் பல முறை பல இடங்கள்ல சேஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சேஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன். சேஷம் சேஷி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வஸ்து தன் பிரயோஜனத்துக்குன்னு இல்லாமல் பிறருடைய ஏற்றத்தை செய்வதற்காகவே ஏற்பட்டதாக இருந்ததுன்னாக்க அதுக்கு சேஷம்னு பேர். இப்ப இந்த எதிர எனக்கு இந்த ஃபேன் இருக்கு, இந்த மின் விசிறி சுத்துறது. இது சுத்தறதுனால வரக்கூடிய பிரயோஜனம் யாருக்கு? அந்த மின் விசிறிக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த ஃபேனுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுக்கு யார் அந்த அதிபதியா இருந்துருக்காளோ, யாராத்துல அந்த காத்து இருக்கோ, அந்த மின் விசிறி இருந்துருக்கோ, ஃபேன் இருக்கோ, அந்த சுவாமி யாரோ அவளுக்கு தான் தன்னுடைய செய்கையினால வரக்கூடிய பிரயோஜனம் வருது. அந்த பிரயோஜனத்தை அடைபவன் சேஷி, அந்த ஏற்றத்தை அடைபவன் சேஷி, அந்த ஏற்றத்தை கொடுக்கிறது இருக்க அது சேஷம்னு பேர். இதுதான் அந்த சேஷசேஷி பாவம்ன்ற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஆத்மா சேஷி, சரீரம் சேஷம். ஆத்மா அதாவது இந்த சரீரத்தினால செய்யக்கூடிய செயல்கள்னால வரக்கூடிய பிரயோஜனம் யாருக்கு? ஆத்மாவுக்கு தான். சுகமோ துக்கமோ அது. இது சேஷமா இருக்கிறது இந்த சரீரம். அந்த மாதிரி படுக்கையாக பாதுகாதேவி இருந்திருக்காளாம். ஸ்ரீயாத்மனா மதுரிபோரதி சேஷபூதா. மதுரிபோஹோ அந்த ரங்கநாதனுக்கு சையாத்மனா சேஷபூதா அசி, படுக்கையாக இருந்துட்டு அந்த ரங்கநாதனுக்கு ஒரு சுகத்த பிரயோஜனத்தை கொடுப்பவளாக நீ இருந்துட்டு ரங்கநாதனுக்கு சேஷமாக ஆகிறாய்ன்னு அர்த்தம். அப்போ படுக்கையாக இருக்கிறதுன்னு சொல்லச்சே அந்த படுக்கைக்கு நான் படுத்துக்கிறவாளுக்கு தான் சுகமே தவிர இவர் என் மேல படுத்துட்டு இருக்கேன்றதுக்கு இவனுக்கு ஒன்றும் சுகம் கிடையாது. படுத்துக்கிறவாளுக்கு தான் அது சுகம், படுக்கைக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரிதான் ஆதிசேஷனை பத்தி சொல்லச்சே நிவாசையாசன, அதாவது நிவாசம் அவர் இருக்கக்கூடிய வாசமாக இருந்திருக்கார். செய்யா படுக்கையாக, ஆசனமாக, சென்றால் படையாம், இருந்தால் சிங்காசனமாம் என்றெல்லாம் சொல்ற. இப்படி ஆதிசேஷனுடைய பிரதம ரூபம்
பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கிறது. அது மூலமாக பெருமாளுக்கு சேஷபூதமாக ஆறேறான். அதே ஆதிசேஷனே பாதாஸ்ரயேண ச புனர்த்விகணீகிருதம் தத் அவரே திருவடியாக திருவடி நிலையாக பாதுகையாக மாறி அவரிடத்துல இருக்கிற அந்த சேஷத்துவம் இருக்கு. அது திகுணீகிருத்தமாக ஆச்சு, ரெண்டா ஆயிடுப்பான். அதுல 2 மடங்கு ஆயிடுச்சுன்றதுக்கு பல அர்த்தங்கள். அதுல படுக்கை ஒரே படுக்கையா தான் இருந்துட்டு இருக்கோம். பாதுகைன்னு வரைச்சே 2 திருவடியா இருக்குபடினால 2 திருவடியிலையும் சேர்றதுனால அந்த ஒன்னா இருந்தது இங்க 2 ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. படுக்கைன்றது பெருமாளுடைய திருமேனி முழுக்கப்படக்கூடிய ஒரு இடம். பாதுகைன்றது பெருமாளுடைய திருவடி மாத்திரம்தான் படுற இடம். அது அந்த திருவடிக்கு கீழே இருக்கிறதுன்றது இருக்க மீதி பேரெல்லாம் விரும்ப மாட்டார். ஆனா அந்த பெருமாளுடைய திருவடியின் கீழே இருக்கிறது இருக்க அது சேஷத்துவத்தினுடைய பராகாஷ்ட எல்லை நிலமாக இருந்திருக்கிறது. இப்படி தையாத்மனா மதுரிபோரதிசேஷபூதா பாதாஸ்ரயேண ச புனः த்விகுணீகிருதம் தத் தது அந்த சேஷத்துவமானது த்விகுணீகிருதம் 2 மடங்காக ஆயிடுச்சு. இப்ப இதுல 2 அர்த்தம். ஒன்னா இருந்த பாதுகை 2 ஆயிடுச்சுன்னு ஒரு அர்த்தம். அதோடு இல்லாத இன்னும் கண்டம் தேசம் உதர தேசம் எல்லாவற்றையும் தாங்கிட்டு ஒட்டுமொத்தமா தாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த சேஷத்துவம் அந்திமமாக இருக்கக்கூடியதுனால அதுவே 1 மடங்கு ஆயிடுச்சு 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை காட்டுல இன்னும் ஒரு விசேஷம் ஒண்ணு இருந்துருக்குன்னு சொல்ற. பூயோபி பாகவத சேஷதயா ததேவ பதாவதி சடாரி பதம் பிபர்ஷி. பூயோபி மறுபடியும் இது 2 மடங்கு ஆனது போடலையாம், இன்னும் பல மடங்கு ஆகணும்னு பார்த்துதான். அதுக்காக பாதுகாதேவி என்ன பண்ணாலும் பாகவத சேஷதையா வியங்கும் பாகவதர்களுக்கு சேஷமாக இருக்கிறதுன்றதையும் வெளிப்படுத்துவதற்காக சடாரி பதம் விபர்ஷி. சடாரி பதம் நம்மாழ்வார்ன்ற ஒரு பேரை தாங்கிட்டு நிற்கிறான். ஏன்னா நம்மாழ்வாருக்கு தானே ஏற்றம். அடியார் 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 தம் அடியார் அடியார்னு சொல்றபடினால அந்த 7 சப்த பர்வத்தோடு கூட இருந்துருக்கிறபடினால தம் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களேன்னு எல்லாம் சொன்னபடினால அந்த பாகவத சேஷத்துவத்தை பிரகடனம் பண்ணுவதற்காக அந்த பாதுகா தேவி சதாரி பதம் சதாரியினுடைய ஒரு ஸ்தானம் இருந்துருக்கு. அந்த பெயர் நம்மாழ்வாருடைய பெயரை சூட்டின்றா தான் வச்சிருந்தாலாம். அதுதான் விசேஷம்னு சொல்ற. தையாத்மனா மதுரிபோரதிசேஷபூதா பாதாஸ்ரயேண ச புனர்த்விகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேஷதயா ததேவ வியங்கும் பதாவனி சடாரி பதம் பிபர்ஷி. ராமதேசிகனுடைய அற்புதமான ஸ்லோகங்கள் பாதுகாதேவியையும் நம்மாழ்வாரையும் சேர்த்து வந்த அனுபவம். இதன் மூலமாக நாம பாதுகாதேவியையும் நம்மாழ்வாரையும் நாம என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னு கேட்டா, பகவத் சேஷத்துவம் மாத்திரமில்ல பாகவத சேஷத்துவ புத்தியும் நமக்கு இவா 2 பேரும் தான் நமக்கு கொடுக்கணும். பாகவதாளத்துல எந்த ஒரு அபச்சாரப்படாமல் இருக்கிற ஒரு நிலையையும் அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதில் ஒரு உற்சாகத்தையும் பாதுகா தேவியும் நம்மாழ்வாரும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேட்க கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.